மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ரோமர் 13 அதிகாரங்களை இதுவரை நாம் படித்திருக்கிறோம். இந்த நாளிலே 14ஆம் அதிகாரத்திற்கு நாம் போகிறோம். காஸ்பல் மைண்ட் ரினுவல். இந்த ரோம நிறுவத்திற்கு நாம் தலைப்பு கொடுக்கும்போது அப்படித்தான் படித்தோம். சுவிசேஷத்தின் அந்த மனம் மறுரூபம் அடையக்கூடிய நினைப்பூட்டிகளாக நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அப்படிங்கிற மைண்ட் ரினுவல் ரிமைண்டரை பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் 14ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை கீ டெக்ஸ்டாக எடுத்து படிக்கிறோம். ஆனபடியினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தவைகளையும் நாட கடவோம். ஸோ அடுத்த ஒரு ரிமைண்டர் என்ன அப்படின்னா, ரிமைண்டர் நம்பர் 14, சமாதானத்துக்கு அடுத்தவைகள் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளை நாட கடவோம். Therefore let us pursue the things which makes for peace and the things by which one may edify another. ஸோ சமாதானம், அடுத்தது எடிஃபிகேஷன், மற்றவர்களை பக்தி விருத்தி அடையக்கூடிய காரியங்கள். ஸோ மைண்ட் ரினுவல் பெற்றுக்கொண்ட நாம், மனம் மறுரூபம் அடைந்த நாம், பிறரிடம் என்ன நடந்து கொள்ள வேண்டும் என்று 13ஆம் அதிகாரத்தில் அவர் டீல் பண்ணுறார். அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், பிறனுக்கு நீங்கள் பொல்லாங்கு செய்யக்கூடாது, அதெல்லாம் சொல்லிட்டு 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சமாதானத்துக்கு அடுத்தவைகள் பக்தி விருத்துக்கு ஏற்றவைகளை நாம் உண்டாக்க வேண்டும். முதல் 4 வசனங்களிலே அவர் எதை பேசுகிறார் என்றால், சாப்பிடுவதை குறித்து அங்கே பார்க்கிறோம். முதல் 4 வசனங்கள், ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற சொல்யூஷன் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாக எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பனாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. ஸோ இதுதான் முக்கியம். எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்தார் என்று நம்ம எடுக்கும்போது எல்லாரையும் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் தேவ பிரசன்னம் உண்டு, தேவ கிருபை உண்டு. அப்போ இங்கே பார்க்குறோம், யாரையும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது என்கிறதை குறித்து அவர் தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ யாரையும் குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது என்பதையும் அவர் எழுதுகிறார். அதே போல் 5ஆம் வசனம் 6ஆம் வசனங்களிலே, நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான். ஸ்பெஷல் டேஸ் அதெல்லாம் நீங்கள் விசுவாசத்தில் செய்யணுன்னா செய்யலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறதெல்லாம் அவர் எழுதுகிறார். 8ஆம் வசனத்தை பார்க்குறோம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்கள். சுற்றி அவர் ஆண்டவருடைய அந்த அன்பு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததே தான் திரும்ப திரும்ப எழுதுகிறார். 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் போட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. இந்த மைண்ட் ரினுவலில் அவர் ஸ்டெப்பாக சொல்லிட்டு போகிற காரணம்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் சமாதானத்துக்கு அடுத்ததை நாடுங்க, பக்தி விருத்தி மற்றவங்களுக்கு உண்டாக்குறதே செய்யுங்க. ஏதாவது ஒன்று இடரல் உண்டாகுனா அது நீங்கள் அதை செய்யாதுங்கன்னு சொல்லி 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே அப்படிங்கிற ஒரு மெயின் காரியத்தை அவர் சொல்லி அங்கே போகிறதே பார். வாட் எவர் இஸ் நாட் ஃப்ரம் ஃபெய்த் இஸ் சின் அப்படின்னு முடிச்சிருந்தார். அப்போ இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? இவர் டீல் பண்ணுற விஷயங்களில் இந்த 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இந்த 14ஆம் அதிகாரத்தின் ப்ராக்டிக்கல் ட்ரூத் அப்ளிகேஷன் என்னென்னா, 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அதில் என்னென்னா, சென்டர் ஆஃப் த கிராஸ், அதாவது கிறிஸ்துவின் சிலுவையே அவர் மையப்படுத்துகிறார் எந்த பிரச்சனைக்கும். இங்கே பார்க்கிறோம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். ஸோ மிக முக்கியமான ஒரு காரியம்.
அதே போல் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. கிரைஸ்ட் அவனுக்காக மரித்தாரே. எக்ஸலண்ட் வேர்டு. பவுலுடைய மைண்டில் கடந்தது எல்லாமே அந்த தேவ அன்பு, கிறிஸ்து மரித்தது, நம்மீது அன்பு, இதே பேஸ் பண்ணி தான் எல்லா பிரச்சனையுமே அவர் டீல் பண்ணுறார். கொரிந்தில் ஒரு 2 பார்ட்டியாக இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் அதை கேள்விப்பட்டு சொல்கிறார், பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், கிறிஸ்து புரிந்திருக்கிறாரா அப்படின்லாம் கேட்குறார். ஸோ பிரச்சனைன்னு வந்தால் உடனே அங்கே கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துகிறார். நாமும் இந்த பழக்கத்துக்கு வரணும். இங்கே சாப்பிட்ற பிரச்சனை ஒன்று இருக்குது, உடனே அங்கே கிரைஸ்டை தான் கொண்டு வர்றார். யாராவது அற்பமாக, அங்கேயும் கிரைஸ்ட் தான், அவனுக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் வெளியேறப்பட்டவர்கள். இந்த தாட்டு நமக்குள்ளே வரணும். இதுதான் காஸ்பல் மைண்ட் ரினுவல். சுவிசேஷம் எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டது, சுவிசேஷம் எல்லாருக்காகவும் உள்ளது. யாரையும் அற்பமாக எண்ண முடியாது, எண்ணக்கூடாது. வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது. அதனால தான் இந்த மைண்டு ரினுவல், இந்த வேர்ட் ஆஃப் காட்லேயே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் யாரையும் அற்பமாக எண்ண முடியாது, யாரையும் குற்றவாளி என்று தீர்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியலங்கிறதுக்காக, அது விளங்கலைங்கிறதுக்காக அது துரோபதேசம்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அதை மைண்டை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். நீங்கள் ஒருவேளை 5ஆம் வகுப்பில் இருப்பீங்க, அந்த பிரதர் 7ஆம் வகுப்பில் இருப்பார், அவ்வளோதான். நீங்களும் ஒரு விசுவாசத்தோடு வசனங்களை படிக்கும்போது அந்த சத்திய வெளிச்சத்தை உங்களுக்கு என்ன செய்வார், சொல்லி தருவார். யாரையும் குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. நம்ம வேலை அது கிடையாது, அது பிசாசு வேலை. நம்ம வேலை மற்றவங்களை பக்தி விருத்தி அடைய பண்ணுறது, மற்றவங்களை வாழ வைக்கிறது, மற்றவங்களை சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை பேசுகிறது. ஒரு சகோதரர் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாரு, அல்லது உங்கள் டாக்டரிங்கில் அல்லது உபதேசங்களை ஒத்து வரலைன்னா அந்த உபதேசத்தை தூக்கி தூர வச்சிடலாமே தவிர அந்த சகோதரரை வெறுக்கக்கூடாது. அவரை வழக்கம் போல் நீங்கள் நேசிக்கலாம். அந்த கசப்பையும் வைராக்கியத்தையும் இருதயத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த அதிகாரத்தில் அவர் தெளிவாக விளக்குகிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் வசனத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் இங்கிலீஷ் பண்ணுறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பவுல் அடிக்கடி இந்த வசனங்களை அவர் நோட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்போ என்ன அவர் சொல்ல வர்றார் அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் என் ஆவியில் ஜாயிண்ட் ஆகி என்ன காரியங்கள் வந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் எப்பொழுதும் சந்தோஷத்தை தான் உருவாக்குறார். அது ஆவியின் கனி, சமாதானம் ஆவியின் கனி. அது தன்னால் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டிருந்தால் சந்தோஷமும் அந்த ஆவியினால் உண்டாகிற அந்த சமாதானமும் தன்னால் நமக்குள்ளே இருக்கும். நீதி அது கிறிஸ்துவினாலே நமக்கு உண்டானது. அதெல்லாம் ரிமைண்டர் பண்ணி நமக்குள்ளே அது கொப்பளித்து பிரவாகித்து ஓடும்போது நாம் சாப்பிட்றதை குறித்தோ அல்லது மற்ற காரியங்களை குறித்தோ மேன்மை பாராட்ட மாட்டோம். அதை குறித்து இடரல் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அதிகாரத்தினுடைய விளக்கமே அதான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமேன்னு முடிச்சுட்டு போயிருது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்போ இந்த இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா மேக்சிமம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறரை நியாயம், நம்முடைய நாக்கு தான் அங்கே பிரச்சனை. நாக்கு தான் அங்கே பிரச்சனையாகுது. ஸோ நான் திரும்ப உங்களுக்கு இந்த செய்திகளில் சொல்கிறது என்னென்னா, நாவை குறித்து மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸோ மீண்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் திரும்ப இது நம்ம மைண்டில் வர வேண்டியிருக்கு. ஏனென்றால் நம்முடைய சந்தோஷமும் சமாதானமும் குலைக்கப்படுகிறது எப்படி என்றால் நம்முடைய வார்த்தைகளினால்தான். வார்த்தையிலே கவனமாக இருக்கிறது எப்படி, நம்ம ஆவியில் கரெக்டாக ஆவியில் நடத்தப்பட்டு நம்முடைய இருதயமும் சிந்தனையும் மைண்ட் ரினுவல் ஆனாதான் வார்த்தையில் ஒரு தெளிவு வரும். ஏன் அப்படின்னா 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 18:20, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான்.
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மிக முக்கியமான ஒரு வசனம். நீங்கள் எதில் பிரியப்படுறீங்களோ, நல்லா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். போட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் பிறரை குறித்து கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நமக்கும் நடக்கும். எப்போவுமே நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு நம்ம மைண்டை ரினிவல் பண்ணணும். ஏனென்றால் அந்யோன்யம், அதாவது பக்தி விருத்தி, பிறருடைய சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களிலே நாம் நாடக்கடவோம். இந்த அதிகாரத்தின் கருப்பொருளே தான். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதே நீதிமொழிகளில் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீதிமொழிகள் 10:11, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் வாயிலிருந்து ஊற்று, அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக போக வேண்டியது. நம்ம எல்லாரும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஒரு நாளும் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 12:18, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். நாவு ஒரு ஔஷதம். ஔஷதம்னா மெடிசின், மருந்து. இந்த நாக்கு ஒரு மருந்து மாதிரி. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது நடக்கும். யாராவது வியாதியாக இருந்தாங்கன்னா, இயேசுவின் நாமத்தினாலே வியாதியே போ, காய்ச்சலே போனால் போ. ஏன்னா அது ஔஷதம், அது மருந்து. இது மறந்துடக்கூடாது. ஸோ இப்படி மருந்தாக இருக்கக்கூடிய இந்த காரியத்தை நாம் தேவையில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. உங்கள் மைண்டு இதில் ரினுவல் ஆகணும். பவுல் இதில் ரொம்ப அழகாக இருந்தார். சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்திக்கு அடுத்தவைகளையும் என்ன செய்யணும், பேசணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நீதிமொழிகள் 23:7 போட்டிருக்கு, நம்முடைய நினைவு எப்படியோ அப்படி தான் நாம் இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 23:7 இருக்குது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஸோ மைண்டில் என்ன நீங்கள் ரினுவல் ஆகிட்டே இருக்கீங்களோ அதுதான். என் நாக்கு முக்கியம். அது ஒரு ஔஷதம், அது ஒரு ஜீவ ஊற்று. அதில் தான் நம்ம திருப்தி அடைகிறோம். இப்படிலாம் நம்ம படிக்க நம்முடைய லைஃப்பில் மிக முக்கியமான சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். 13:2, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16:1 நீதிமொழிகள், மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதித்திரம் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 15:4, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் நம்முடைய நாவு. எனவே நாக்கை வச்சு தான் நம்ம ஔஷதமாக பயன்படுத்துகிறோம், மருந்தாக பயன்படுத்துகிறோம், பிறரை வாழ வைக்கிறோம். இந்த நாக்கை வச்சு நாம் பிறரை குற்றம் சாட்டுவது, ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறது, அதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறது, குறை சொல்லுவது, இதெல்லாம் எதை வருவிக்கும் என்றால், நீங்கள் நிற்கிற இடத்துலையே தான் நிற்பீங்க, மூவ் ஆக மாட்டீங்க. அதுக்கு மாறா இந்த நாக்கை வைத்து பிறரை ஆசீர்வதிக்கவும், தேவனை துதிக்கவும், ஸோ இப்படி பழக்குவிக்க வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. ஆனால் அதை என்ன செய்யலாம்னா பழக்கலாம். குதிரையை பழக்கிற மாதிரி, ஒரு கப்பலை திருப்புற மாதிரி, ஸோ ஒரு காட்டை கொளுத்துற அந்த தீயை நம்ம பழக்கிற மாதிரி, தேவைப்படுற நேரம் தான் கொளுத்துவோம். அதே மாதிரி இந்த நாக்கை பழக்க வேண்டும். எப்படி பழக்கிறோன்னா, ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது, இதெல்லாம் மைண்டு கொண்டு போகும். பிறருடைய காரியங்களில் அவங்களோட நன்மையான காரியங்களை ஓங்கி பேசுகிறது. யார்கிட்டையாவது பேசும்போது நல்ல காரியங்களை மாத்திரம் ஓங்கி சொல்கிறது. இந்த நாக்கை நீங்கள் அப்படி நன்மையான காரியத்துக்கு மாற்ற நாவு ஒரு ஜீவ விருட்சம். ஸோ நாவு ஒரு ஜீவ விருட்சம். இது என்ன ப்ராக்டிஸுக்கு வரோன்னா, 16:1 நம்ம பார்த்த மாதிரி நாவின் பிரதித்திரம் கர்த்தரால் வரும். நீங்கள் இப்படி மைண்டு வர
உங்கள் ஆவியில் ஆவியானவர் இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறது டங்ஸ்லேயே அது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆவியானவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, பிறருக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் அந்நிய பாஷையில் நம்ம நாவுகளில் பேசுகிறது நமக்கு மிகுந்த பிரயோஜனமான. அப்படி பேச 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 நல்ல அனாயிட்டிங்கில் பேச பேச என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஆவியும் தேவ ஆவியானவரும் ஜாயிண்ட் ஆகி நாம் என்ன பேசணுங்கிறத நாவின் பிரதியுத்திரம் அப்படியே தேவனாலே வர ஆரம்பிக்கும். மறந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம பேசுனா அங்கே நடந்துடும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம், இப்பவும் பார்க்குறோம். மார்க் 11:22, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து, இது எப்பவும் சொல்கிறார் அப்படின்னா, அத்திமரத்தை சபித்த போது அடுத்த நாள் அது பட்டுச்சு. அப்போ அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறார் ஆண்டவர் அங்கே வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில் இருக்குது, பேதுரு நினைவு கூர்ந்து, மார்க் 11:21, அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபெய்த் வேணும்ப்பா ஆண்டவர் மேலே, இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னா. ரெண்டாவது, எவனாயிலும், ஸ்ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். அதில் யாராக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படி சொல்லும்போது தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னபடியே ஆகும். அப்போ ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம், வார்த்தையின் வல்லமை, என்ன பேசுகிறோமோ அது அப்படியே நடக்கும். அதனால தான் சொல்கிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். திரும்பியும் சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ரொம்ப தெளிவாக இதில் பேசுகிறார் ஆண்டவர். பேசுகிற வார்த்தையை பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும், ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா. ரெண்டாவது, மலையை பார்த்து பேசணும், சொன்னபடியே நடக்கும்னு இருதயத்தில் விசுவாசிக்கணும். அடுத்தாப்புல ஜெபம் பண்ணும்போது இது நடக்கும்னு நம்ம ரிசீவ் பண்ணிட்டோன்னு பெற்றுக்கொள்வோம் என்று அவன் விசுவாசித்து, யாரையாவது கசப்புள்ள ஒரு இருதயத்தோடு வைத்திருந்தான்னா அதை உடனே அது சரி பண்ணணுங்க. ஸோ இந்த 14ஆம் அதிகாரத்துக்கு அது ரிலேட்டடாகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்யோன்யம் மாத்திரமல்ல, சமாதானத்துக்கு அடுத்தவைகள், பிறரை பக்தி விருத்தியாகக்கூடிய காரியங்கள். ஸோ ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்குன்னா நம்ம அந்த பிரச்சனையை பார்த்து பேசி அவங்கள டெலிவரன்ஸ் பண்ணுறக்கூடிய அந்த கிரேஸ் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் சமாதானத்துக்கு அடுத்தவைகள், பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகள், மற்றவங்களை எப்போதுமே உற்சாகப்படுத்துறது, எப்பொழுதுமே அவங்கள உயிர்ப்பிக்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். வார்த்தையில் அவ்வளோ வல்லம் இருக்குது, மறந்துடவே கூடாது. அந்த வார்த்தை நாவினாலே வருகிறது. அந்த நாக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. நம்முடைய லைஃப்பில் இதான் நமக்கு ஒரு பர்சனல் அப்ளிகேஷன். மீண்டும் அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஆனபடியினால், ரோமர் 14:19, ஆனபடியினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தவைகளையும் நாட கடவோம். ரொம்ப தெளிவாக பவுல் இங்கே எழுதுகிறார். ஸோ இதை படிக்கும்போது நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரத்துலேருந்தே வந்தால் தான் இது நல்ல விளங்கும். த காஸ்பல் மைண்ட் ரினுவல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்லி 13ஆம் அதிகாரத்தில் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படினோம், 14ஆம் அதிகாரத்தில் பிறரை நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும், அவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்போதுமே மைண்டில் கிறிஸ்து அவனுக்காக மரித்தார். இந்த தாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், இல்லைனா ஹிந்துஸாக இருக்கலாம், இல்லைனா புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக, இல்லைனா ஒரு பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பெந்தைகோஸ்தை, எந்த கிறிஸ்தவங்களாக இருந்தாலும்
ஒவ்வொருவருக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். அவனுடைய கண்ணு தான் திறக்கப்படலை, மற்றபடி தேவன் செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிட்டார். இந்த தாட்டு நமக்கு எப்போதும் இருக்கணும். அப்போ தான் பிறரை குறித்து நம்ம அற்பமாக எண்ண மாட்டோம். ஒரு வசனம் உங்களுக்கு படிக்கணும், உங்களுக்கு நல்ல விளங்கும். தீத்து 2:11 அவர் சொல்லுகிறார், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. ஸோ எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த தேவ கிருபை சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இனிமே யாருக்காக மறிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே தரம் ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஸோ எந்த ஒரு மனிதன் அந்த கல்வாரியை எட்டி பார்க்கணும் எனக்கு உடனே அவன் கிளென்சிங் ஆகிறான். அதனால் யாரையும் நம்ம அற்பமாகவே எண்ண முடியாது. அவங்க எங்கேயும் இருக்கலாம். இன்றைக்கே ராத்திரியே மனம் திரும்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் பிறர்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்க வேண்டும், பிறரை வாழ வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த காரியங்களை திங்க் பண்ணி இதை திரும்ப திரும்ப வாசித்தீங்க அப்படின்னா, பவுல் அதைத்தான் எழுதுகிறார். இதுக்கு இன்னொரு ஹெட்டிங் கொடுக்கணுன்னா, யாருமே தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக ஒரு தடுக்கலையும் இடரலையும் போடக்கூடாது அப்படிங்கிறதான் அவர் எழுதுகிறார். ஏனென்றால் உங்கள் மைண்டு ரினிவல் ஆகிருக்கு. சுவிசேஷம் உங்களை அழகாக மாற்றி வச்சுருக்கு. நீங்கள் தேவைப்பில்லை. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னா பிறர் எப்படி இடரலை அடைய மாட்டாங்க அப்படிங்கிறத இதில் தெளிவாக அவர் எழுதுகிறார். இதெல்லாம் நம்முடைய டே டு டே லைஃபுக்கு மிக பிரயோஜனமானது. எப்பொழுதுமே நாம் ஒரு சமாதானத்தின் பாத்திரனாக, சமாதானத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக, சமாதானத்தை விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஸோ நம்மளால் ஒரு இடத்துலையும் சண்டை வரக்கூடாது, நம்மளால் ஒரு இடத்துல அங்கே ஒரு கசப்பு வரக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் அதை கண்டுபிடிச்சி நீங்கள் தான் இறங்கி போகணும். அவங்க இறங்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தான் சத்தியம் நிறைய தெரியும். அவர் நம்மிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்தார். 2 பேரில் யார்கிட்ட ஃபால்ட் இருக்குது அதெல்லாம் கிடையாது. இந்த சத்தியம் தெரிஞ்சு நீங்கள் தான் இறங்கி போகணும். இப்போ மருமகள் மாமியார் இருக்காங்கன்னா யார் மோர் ஸ்பிரிச்சுவல், யாருக்கு அதிகம் சத்தியம் இந்த ஜேடிகேடிவை ஒழுங்காக பார்க்குறாங்க தான் இறங்கி போகணும். சத்தியத்துக்கு இறங்கி போங்க பாருங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த தேவ அன்பு உங்களை தொடும்போது இதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது கடந்து வரும். நீங்கள் இறங்கி போகும்போது, நீங்கள் விட்டு கொடுக்கும்போது கிறிஸ்து என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கும் கடந்து போகும். ஸோ அதனால் கவலைப்படக்கூடாது. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. பிறருடைய அந்த சமாதானத்துக்கு அடுத்தவைகள் அவங்க வளரணுங்கிறதுக்காக அந்த பொறுமை எல்லாம் நமக்கு வேணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லோரும். இப்போ புதுசாக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கொஞ்சம் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, கொஞ்சம் பதில் உடனே என்ன செய்வாங்க, வீட்டில் மற்றவங்களாம் டிவி பார்த்துட்ருப்பாங்க, இல்லைனா ஒரு நல்ல யூடியூப்பில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா உடனே போய் ஆஃப் பண்ணுறது, நெட்டு கடை பிடுங்கி போடுறது, கேபிளை போய் கட் பண்ணுறது, இந்த சேட்டெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் ரசிக்கப்படுறதுக்கு எவ்வளோ நாள் ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். அப்படியே முதல்ல மற்றவங்க இன்னும் வளர்கிறதுக்கு டைம் எடுக்கும்ல, அவசரப்படக்கூடாது. அதுக்கு இது ஒரு பெருமையின் அடையாளம். தாழ்மையாக இருக்கணும். இயேசுநாதர் 3 வருஷம் பொறுமையாக இருந்தார். ஈவன் அவனை அவ்வளோ பேரும் சிலுவை விட்டே போயிட்டான், உயிர் தெழுந்த பிறகும் போயிட்டான். ஆனாலும் தேடி போய் என்ன செஞ்சார் தெரியுமா? பிள்ளைகளே புசிக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டார். அது கூட தான் கண்டுபிடிச்சானோ. கண்டுபிடிச்ச பிறகும் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நல்ல சாப்பாடு கொடுத்து கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படி 3 தடவை கேட்கார். அப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் லவ் காட், தேவனை நேசிக்கிறது தான் அதில் மெயினாக ஆண்டவர் விரும்புகிறார். அவரே தேடி போய் அவங்கள நேசித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். திரும்ப 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 அவர் தான் இறங்கி போகிறார். பெரிய ஆச்சரியம். சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்த பிறகு கூட இதான் தேவ அன்பு. இப்படி தான் நம்ம இருக்கணும். நம்ம ஏன் இருக்கலைன்னா அந்த கல்வாரி நம்மளை தொடலைன்னு அர்த்தம். தேவ அன்பு நம்மளை தொட 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 எண்ணம் மாறும், இருதயம் மாறும், வார்த்தை மாறும். அப்போ பிறனுடைய சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம பிரவேசிப்போம். நாம் பிறருக்கு இடரலாகவே இருக்க மாட்டோம்.
ஸோ இந்த அதிகாரம் முழுதும் அதை அவர் தான் பேசுகிறார். நாடக்கடவோம், பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளை நாடக்கடவோம். நம்ம நிறைய பேரை ஹேர்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பேரை நம்ம காயங்களை உண்டாக்கியிருக்கோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ பிரசன்னம் நம்முடைய காயங்களை ஆற்றும். பிறரை நாம் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அந்த தேவ அன்பினை உணரத்தக்கதாக மாறும். பவுல் அடிக்கடி எபேசிக்கு அப்படி தான் எழுதுகிறார். அறிவு கெட்டாத அந்த கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் நாம் மாற வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்தி. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே காயப்பட்ட அனைவரும் இந்த நாளிலே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சுகமடையட்டும். ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே வார்த்தையினாலே காயப்பட்டவர்களை ஆண்டவரே மனதார மன்னிக்கிற ஒரு சுபாவம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பிறருடைய சமாதானத்தை, பிறருடைய ஆண்டவரே பக்தி விருத்தியை நாங்கள் மைண்டில் வைத்து கிறிஸ்து எங்களுக்காக மரித்திருக்கிறார் என்கிற அந்த தாட் எங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அப்படிப்பட்ட கிரியைகளை இந்த நாளிலே செய்ய ஆரம்பித்திரே. நன்றி ஆண்டவரே. உடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.